இப்போ சோள பணியாரம் ரெடி. உங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, சைல்டுஹுட்டில் இருந்தது, நீங்களும் இப்படி வந்து சோள பணியாரம்லாம் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து சின்ன பிள்ளைல ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சிறுதானியம்லாம். இன்றைக்கி சோள பணியாரம் தான் செய்ய போகிறோம். ஏற்கனவே ஒரு சிப்ட் அரைச்சிட்டேன். இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு சைடு மாவு அரைச்சிருக்கேன் சோள பணியாரத்துக்கு. இப்போ இங்கே அரைச்சிக்கலாம். நல்ல கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரலாம் வணக்கினா போதும். அது நறுக்கு இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக உப்பு பெருங்காயம் போடுவோம். தாளிப்பு கொடுத்தாச்சு. வெங்காயம் இவ்வளோ போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லை, நல்லா ருசியாக. சோள பணியாரம் மாவு ரெடி ஆயிடுச்சு. இதிலே பார்த்திங்கன்னா அடை ஊற்றிக்கலாம், தோசை ஊற்றிக்கலாம், பணியாரம் 3 in 1 ஊற்றிக்கலாம். கல் காஞ்சிருக்கான்னு பார்ப்போமா? காஞ்சிருச்சு ஓரளவுக்கு. ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். எங்கள் வீட்டிலலாம் சோளம் அந்தந்த சீசனுக்கு அந்தந்த டிஃபன் இருக்கும். சோளம் அடித்தாங்கன்னா சோள பணியாரம், ராகி பணியாரம், கம்பு பணியாரம், வரகரிசி அறுத்தாங்கன்னா வரகரிசி பணியாரம். எல்லா சீசனுக்கு எல்லா பணியாரம் இருக்கும். நம்ம வயலில் என்ன அடித்து போடுறாங்களோ கொள்ளு கூட இருக்கும். பணியாரத்தை திருப்பி போட்டுக்கலாம். அது எவ்வளோ அழகாக கலந்துட்டு வருதுன்னு பாருங்களேன். சோள பணியாரம், கருவேப்பிலை சட்னி, சட்னியில் தொக்கு, இது முருங்கைக்காய் சாம்பார். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு இதுதான் இருக்குது, செம்ம டேஸ்ட்டான இருக்குன்னு இல்லை, இதுதான் இருக்குது தொட்டுக்கிறதுக்கு.